சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ரஜினி சார்ல அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் இருந்தாரு. நிஜமா சார்? இப்போ மீனராசிக்காரங்களுக்கு எப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுனால், தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு சனி வந்தால், கும்பத்தில் ஒரு 2.5 வருஷம் இருந்து உயிரெடுப்பார். மீனத்திலேயே உட்காந்து ஜென்ம சனியாக ஒரு 2.5 வருஷம், மீனத்துக்கு அடுத்த மேஷத்தில் ஒரு 2.5 வருஷம். சனியுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் வாயால் சொல்ல வச்சே உங்களை செலவு பண்ண வைப்பார். இப்போ 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு நிம்மதியற்ற ஸ்டேட். ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, எல்லா அவசர கொடுக்க வேலையும் சனி பீரியடில் தான் பண்ண வைப்பார். அதான் 7.5 சனின்னு பாருங்க. ஒரு ஆயுட்காலத்தில் எத்தனை தடவை ஒரு நபருக்கு 7.5 சனி வரும், அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? கண்டிப்பாக கணக்கு இருக்குது. இது பேர் என்னென்னா சனியுடைய காப்பு. ஆதிவேந்தாதம் முதல் அரியஞானம் 5 எழுத்து நுட்பொருள் அயன்மாலோடு இறந்து போன பிணங்களை அதுக்கு அவருடைய மரியாதை செலுத்தி அடக்கம் செய்யுங்க. அதே மாதிரி அன்னதானம் உங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள். இது 2க்கு மட்டும் சனி மயங்கி விடுவார். செய்ய வேண்டியது தான தர்மங்கள், செய்யக்கூடாதது ஒரு பொய் பேசக்கூடாது. அப்போ செய்யக்கூடாதவை எள்ளு தீபத்தை பிடிச்சி எரிக்கிறது. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் எள்ள ஒரு பொட்டலம் கட்டி எரிப்பிக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சனி பகவானுக்கு நேருக்கு நேராக பார்க்குறது. அவருக்குடைய சக்தி மனசு கருணை மனமாக இருந்தாலும் அவரோட கண் உங்களை அடிச்சுடும். எல்லா சிவன் கோயிலில் இருக்கிற காலபைரவரும், காலபைரவர் சனியுடைய குரு. அதனால் காலபைரவரை நீங்கள் எவ்வளோ வேண்டுக்கிறீங்களோ. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ராம்ஜி சுவாமிகள் இணைந்துள்ளார். வணக்கம் சாமி. வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி, இப்போது சனி, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்போது சனியுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 7.5 சனி அப்படிங்கிறது தான் நம்ம மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு ஒரு பயம் இருக்குது. 7.5 சனி என்னப்பா, எனக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த 7.5 சனியுடைய அடிப்படை என்ன? அதாவது இது ஒரு ஜோதிட ஃபார்முலேஷன். இட்ஸ் எ ஃபார்முலே. அதாவது எப்படின்னா, முதல்ல 7.5 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 7.5 வருஷம் அப்படிங்கிறது எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அலைவு நேரம், தனி ஊசலின் அலைவு நேரம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒரு தனி ஊசல்னு ஒரு காலத்தில் படிச்சிருப்போம், பெண்டுலம். அது பார்த்திங்கன்னா அலைவு நேரம். இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா 10 ஆட்டு இப்படி ஆடிட்டு 11 ஆட்டம் நின்று போயிடும். அந்த மாதிரி அலைவு நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பூமியின் அலைவு நேரம் என்ன? ஒரு நாளைக்கு 1 டிகிரி, அந்த மாதிரி 365 நாள் 365 டிகிரி நம்ம தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அதனால் ஒரு வருடம் முடிந்ததாக நாம் உணர்கிறோம். இப்போ குரு பயிற்சினா வருஷம் ஒரு தடவை மேஷத்துலேருந்து இப்போ ரிஷபத்துக்கு வந்தார். இப்போ குரு மே 1. அப்போ ராகுக்கு எதுக்கு என்ன பண்ணுறோம்? 1.5 வருஷம் சொல்கிறோம். ஆனால் இந்த சனிக்கு மட்டும் மந்தகாரகன்னு பேர். அவன் பேர் மந்தகாரகன். ஜோதிட ரீதியாக சூக்கும ரீதியாக பார்த்தா சனி தான் இருக்கிறதுலே ரொம்ப டிஸ்டன்ஸான பிளானட்டு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், குரு, சனி. சனிக்கு அப்புறம் தான் நெப்டியூன், ப்ளூட்டோ. நீங்கள் உடனே நெப்டியூன், ப்ளூட்டோ போட்ட ராகுக்கு எதுவோ 1.5 வருஷம் தான், சனி மட்டும் ஏன் 2.5 வருஷம் அப்படின்னா, இந்த கேள்விக்கெல்லாம் விஞ்ஞானத்திலே பதில் கிடையாது. மகர ராசியிலிருந்து இப்பொழுது சனி பகவான் கும்பராசிக்கு சென்றிருக்கிறார். கும்பத்தில் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுவார்? 2.5 வருஷம். அப்போ அதிச்சாரம்லாம் சொல்கிறாளே, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நினச்சா அடுத்த பிளானட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவார். அவர் ஆஃபீஸர். பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, 2.5 வருஷம் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு எப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுனால், தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு சனி வந்தால் அவங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுதோ. ஏன் அது என்ன 7.5? கும்பத்தில் ஒரு 2.5 வருஷம் இருந்து உயிரெடுப்பார். மீனத்திலேயே உட்காந்து ஜென்ம சனியாக ஒரு 2.5 வருஷம், மீனத்துக்கு அடுத்த மேஷத்தில் ஒரு 2.5 வருஷம். ஆக மொத்தம் 2.5 2.5 2.5. இப்போ வீடு கட்டலான்னு ஆரம்பிப்பீங்க,
லோனே வந்திருக்காது. துருன்னு உங்கள் கை என்ன பண்ணும், கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா தேவைப்பட்ட இடத்துல வராது. உடனே நகையை கொண்டு போய் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃப்ளட்ஜ் பண்ணுவீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அடைக்க முடியாது, நகை முழுகிரும். இதுக்கு பேர் தான் விரையச்சனிங்கிறது. சனியுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் வாயால் சொல்ல வச்சே உங்களை செலவு பண்ண வைப்பார். அதான் சனியோட சூப்பர் ஸ்பெஷல். ஸோ அப்போது விரையச்சனியாக இருந்து 2.5 வருஷம். அடுத்து ஜென்ம சனி, உடம்புலேயே உட்காந்துருந்து உடம்பை கெடுத்து குட்டிச்சோறாக்கி, அதாவது ஜென்மம்னா உடம்பு, இந்த உடம்பு மானிட உடம்பு தான் ஜென்மம்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து 2 வருஷம் எனது குடும்ப சனின்னு பேர். 2ல் வர்றார். நீங்கள் இருக்கிறதுக்கு அடுத்த கட்டம். குடும்பத்தில் விவாகரத்து, டைவர்ஸு, 2ங்கிற தனஸ்தானம் டைட்டு, படிப்பெல்லாம் நின்று போய் அது மாதிரி கடைசியாக போகும்போது தன் திசையின் முடிவில் 7.5 வருஷம் உங்களை என்ன பாடுபடுத்தாரோ அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அதை போகும்போது கொடுத்துட்டு போவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அதனால் 7.5 சனினா என்னென்னால், ராசிக்கு பின்னால் வருவது, ராசியில் இருப்பது, ராசிக்கு முன்னால் இருப்பது. இப்போ இந்த 7.5 சனி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஃபஸ்ட்டு விரையச்சனியாக வந்து கையில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் பிடிங்கிறோம். அப்புறம் வியாதியும் கடனையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். உங்களால் டாலரேட்டே பண்ண முடியாது. இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டீங்க விரையச்சனிலேயே. அப்போது நீங்கள் அதை தண்டனை உணர்ந்து இனிமேல் கோவிந்தா கோவிந்தா, தம்மு அடிக்க மாட்டேன் கோவிந்தா சொல்லிகிட்டே திருப்பதி மலை ஏற விடுவார். ஸோ 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு நிம்மதியற்ற ஸ்டேட். அக்கடான உங்களால் உட்கார முடியாது. நீங்கள் எந்த பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உட்காடுறீங்களோ அங்கெல்லாம் வியாதி வரும். அந்த மாதிரி சுகம் அப்படிங்கிறத கெடுப்பார். வேலை விட்டுருவார். சனி யாருக்கு தண்டனை கொடுப்பாருன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா எதையுமே அதை வேறு நடந்து போகணுமா, அது ஒரு வேலை தானே, அது வேறு, இப்படி எல்லாத்தையும் வேலைன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அவனை வேலை செஞ்சே வேலை கொடுத்தே சாவடிப்பார். ஸோ திருட்டு போகிறது, பட்டம் வாங்கிறது, திருட்டு பட்டம் வாங்கிறது, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, எல்லா அவசரம் கொடுக்க வேலையும் சனி பீரியடில் தான் பண்ண வைப்பார். அதான் 7.5 சனியின் பாதிப்பு. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து எதை வச்சு சொல்லுவீங்க? இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து வருது, அதை வச்சா, இல்லையா ஒரு ஆயுட்காலத்தில் எத்தனை தடவை ஒரு நபருக்கு வந்து 7.5 சனி வரும், அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? கண்டிப்பாக கணக்கு இருக்குது. இது ஒரு 2லேருந்து 3 தடவை வரும், அவ்வளோதான். அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். ஆனால் ஆவரேஜாக ஒருத்தருடைய ஆயுட்காலத்தில் 2 தடவை. 12 ராசி, ஒரு ராசிக்கு 2.5 அப்படின்னா அப்போது 12 2.5 24. ஸோ அதில் ஒரு 6 அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 30 வருஷம் ஒரு தடவை 7.5 சனி யூனிட் ஃபேஸ். ஸோ 2:30 தான் இப்போல்லாம் லைஃப் ஸ்டைலு. 60 வயசுலேயே பஜ்ஜி போண்டா எல்லாம் தின்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடறான். ஸோ 7.5 சனி ஒருத்தன் ஃபேஸ் பண்ணலாம். அப்போ ஒருத்தருடைய வாழ்நாளில் பாதி வந்து சனியின் பிடியில் இருக்குது. 60 வருஷம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்தா 4 15 60. ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்த்தா 25%. இதில் என்ன ஒரு குடும்பம்னா, 25% ஆஃப் தி ஏஜில் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஆல் த 25% டு யுவர் எஜுகேஷன் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் லேர்னிங் டிசிப்ளினு. பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், குட் மார்னிங் சார், எஸ் சார், இதுலேயே போயிடுது. முதல் 25 வருஷம் வாழலாண்டான்ட்டு ஆசையாக வந்துட்டார் சனி. அடுத்து 25 வருஷத்தை சோழி முடிச்சு விட. 50 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மெச்சூர் ஆகலைன்னா நீங்கள் ஒரு எருமாடுன்னு அர்த்தம். அதனால் அதுக்கப்புறம் சனியாவது பூதமாவது பூஜாண்டியாவது எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமையே திரும்பி பார்த்தா 50 வருஷம் ஆயிடுச்சியா, என்னப்பா சாதிச்ச தெரியலையப்பா. இப்போ அந்த 7.5 சனியில் இருக்கக்கூடியவங்க வந்து விரயம் ஆகும்னு சொன்னீங்க, பண விரயம். அது சுப விரயமா இல்லை சிக்கலானதா? அது ராசிக்கேற்ற மாறுபடும். இப்போ கும்பராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்கெல்லாம் சனியோட ஓன் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணி தருவார். விரயம்தான், ஆனால் அது வந்து வீடு கட்டுற விரயம் மாதிரி, ஆனால் அசட்டு. ஆனால் நீங்களும் நானா அவரோட சில்ட்ரன் கிடையாது. அப்போ நமக்கு இப்போ நான்லாம் சிம்ம லக்னம், எனக்கெல்லாம் ஜென்ம எதிரி. அப்போ என்ன பண்ணுவார், என்னெல்லாம் அவர் கையில் கிடச்சா அந்த கலர் முடியை பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டி வேகமாக தான் போவீங்களோ அப்படின்னு இதில் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி சனிக்கு சில ராசிகள் இருக்காங்க,
ஜென்ம எதிரின்னு. இப்போ நான் சிம்ம லக்னத்துக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, இதெல்லாம் சனிக்கு ஜென்ம எதிரி. இவங்களெல்லாம் சனி கையில் கிடைச்சாங்கன்னா அவர் விசாரிக்கிற மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். இதே இவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசிக்காரங்களாம் இருக்காங்க. சனியோட மித்திரன் ராகுவுக்கு வந்து விருச்சிக ராசி, விருச்சிகம் ரிஷபம் இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. என் நண்பன் ராகுவோட ராசிங்கிறதுனால எனக்கும் நீ நண்பன் தான் சொல்லி அவனுக்கு மட்டும் 2 அடி கம்மி. சனிக்கு பிடிக்காத ராசிக்காரங்க 7 சனியில் சிக்கிறான். இதில் என்ன சிம்டம், அவங்க என்ன சிக்னல்னா டிக்ளேர் பண்ணுவாங்க, நீ வேணா பாரு, இது உருப்படாது. ஜோ ஏன் அப்படி சொல்கிற, இவன் தான் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் இந்த கடைக்கு. டென்ஷனில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் கோவத்தில் எதேதோ பேசுறீங்களே, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா, நீ வேணா பாரேன், இந்த இந்த இவன் இருக்கான் பற்றி அந்த வாத்து வாயன், இவனால தான் உனக்கு ஆபத்து எழுதி வச்சுக்க. அதே மாதிரி அவனாலே ஆபத்து வரும். சனியோட வேலை என்னென்னா தாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அவராக எந்த எஃபர்ட்டும் போட மாட்டார். இப்போ 7.5 சனியிலிருந்து மக்கள் வந்து எப்படி வந்து தப்பிக்கிறது, பரிகாரங்கள் இருக்கா? பரிகாரம்னு பார்த்தா அன்னதானம் பண்ணலாம். இரும்பு சட்டி இப்போ சாமிக்கு சமைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு, இந்த மாதிரி இரும்பு பொருட்கள், இரும்பு தான் சனியுடைய உலோகம். அதை நீங்கள் சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ வாங்கி தரலாம். சனிக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாள். சஹஸ்ரநாமம் படிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு இதோடைய பவர் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த பதிகம் படித்து தான் எல்லாருமே வெளியே வராங்க. இது பேர் வந்து என்னென்னா சனியினுடைய காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 4-5 சொல்கிறேன், சரியா? ஆதிவேந்தாதம் முதல் அரியஞானம் 5 எழுத்து நுட்பொருள் அயன்மாலோடும் சோதி சிற்றம்பலத்தில் ஆடி நின்ற சுடரொளியை நீ பிடித்த தோஷத்தாலே பாதிமணி சளைக்கணிய அரவு போன 10 இலக்க சுடலிதனிற் பாடியாட சாதியில்லா வேடனிற் சிற்றின்ன வைத்தாய் சால உனை யான் தொழுதேன் எனை தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானே. இந்த மாதிரி வரிசையாக வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பிடித்த தோஷத்தாலே பூர்ண சந்திரனை அணிய வேண்டிய சிவபெருமான் பாதி சந்திரனை அணிஞ்சு சுடலையில் ஆடி இவர்கிட்ட அன்னபூர்ணி தேவிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டான். வேறவனை வேங்கை மரம் ஆக்கி வைத்தாய். என்ன வேங்கை மரம்? லவ் பண்ணதுக்காக வேங்கை மரமாக மாறினான் இல்லையா? எனிவே ஆனாலும் போட்ட தண்டனகா காடியே நீ மரமாக்கணல்ல, அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல். காடுகிட்டே அவர் சனியோட பார்வையில் யாருக்குமே இறக்கம் கிடையாது. விறகு கட்டி சொக்கரதமே விற்க வைத்தாய். சொக்கரையே விறகு கட்டி விற்க வச்சிட்டேன் மதுரையில். சொக்கர்னா யார்? அவர் தான் சிவபெருமான். மாலவனை உரலோடு கட்டி வைத்தாய். விளையாட்டு தான். யார்? யசோதா கட்டி வைப்பா. என்ன தப்பம் செய்த, என்ன தோம் செய்தனே, விளையாடுங்க, விளையாடாம போங்க. கட்டி வச்சோமா இல்லையா, அது மேட்ரு. ஸோ அப்போது சனி நினச்சா விஷ்ணுவையே கட்டி வைக்க முடியும். வள்ளிதனை குறவனது மனதில் வைத்தால் காரனை மார்க்கண்டுக்காக ஆரன் உதைத்த காரணமும் நீ பிடித்த கருமத்தாலே. ஆனாலும் பட்ட யம தர்மராஜன் சீரும் சிறப்புமா யமபுரியில் நரகத்தை ஆண்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருந்தாயா. மார்க்கண்டேயன்னு ஒரு கேரக்டரை கொண்டாந்து, அதுவும் பொம்பளை புள்ள காலால், இந்த பக்கம் சக்தி தேவி தான் இடது காலால் உதைப்பா. நெஞ்சிலே உதைச்சு அந்த ஆளை எட்டி வச்சுருக்கீங்க. யார்? யமனை. யமனுக்கு வந்த கெட்ட நேரம் நெஞ்சில் அடி வாங்கிட்டு போய் கீழே விழுந்தார். ஸோ அதுவும் உங்களோட அவர் பிடி அவ்வளவு மோசமானது. மன்னிப்பே கிடையாது. ஒரே ஒரு ஆளுக்கு மன்னிப்பு. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணுங்கள். இறந்து போன பிணங்களை அதுக்கு அவருடைய மரியாதை செலுத்தி அடக்கம் செய்யுங்க. 2000 ரூபா 1000 ரூபா இருந்தால் தன்னார்வ குழுக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் பே பண்ணால் கூட போதும். அதே மாதிரி அன்னதானம் உங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள். இது 2க்கு மட்டும் சனி மயங்கி போயிடுவார். ஹரிச்சந்திரன் பெண்டை விற்றே இடிகுலத்தில் அடிமையுரை இசைய வைத்தாய். இடிகுலத்தில்ங்கிற வார்த்தையை நானும் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனால் அவன் கடைசி நேரத்தில் என்ன பண்ணான், மயானத்தில் போயிட்டு சேரியில்
மயானத்தில் பண்ணிலாம் மேய்ச்சிட்டு பெரிய ராஜாவாக இருந்தவன். தான் பொண்டாட்டியே வெட்ட வைப்பாங்க அவனை. அப்படி கஷ்டப்பட்டான். தஞ்சம் அதில் என்ன வருது? தஞ்சமென உனைப்பணிந்தேன் நினைத்தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானே. காகமேறும் தம்பிரானே. சரி, யாருக்கெல்லாம் ஏழரை சனி பிடித்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஏழரை சனியான தோஷமோ என்னை அழையுங்கள். உங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் நவக்கிரக ஹோமம் என் கையால் பண்ணித்தரேன். நான் சொல்கிறத நோட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு அதுக்கெல்லாம் காசு இல்லை, ஏற்கனவே எள்ளு விளக்கு போட காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன், சந்தோஷம். அப்படியே இருந்தால் இதை நோட் பண்ணிங்க. ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ, சகோங்கிறோம்ல, சஹ ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாஹா. மந்தன்னா சனி. காகத்வஜாய வித்மஹே, காகமேறுபவனே, கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதை மட்டும் டெய்லி சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. கருப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க, ஐயப்பனுக்கு மாலை போடுங்க, ஆஞ்சநேயருக்கு மாலை போடுங்க. அங்கே பாருங்கள் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். அடுத்து பாரளவு பருதியை பல்லுதிர வைத்தாய், பஞ்சவருக்கு தூது பிதாம்பரனை வைத்தாய், தாருளவு வாலி சுக்ரீவன் தம்மை தாரையினால் தீராத சமர செய்வித்தாய். வாலி சுக்ரீவன் அடிச்சுக்கிட்டு தான் சரித்திரமே கிடையாது. அவங்கள சூரனும் எனும் இலங்கை ராமனன் தன் தங்கை சூர்பனகி மூக்கு மூளை தண்டித்தாய். அவர் தான் கற்பனார். தாரணி மணியு மார்பா எனைத்தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானே. இந்த மாதிரி வந்து வரும். இந்த சனியனே காகமேறும் தம்பிரானே தம்பிரானே தம்பிரானே, இதை தயவு செய்து படிங்க, நிறைய வரும். ஏழரை சனியில் இருக்கிறவங்கள பற்றியும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் பற்றியும் நிறைய சொன்னீங்க. இப்போது ஏழரை சனி பிடியில் இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, கோயில் தரிசனங்கள் என்னென்ன? செய்ய வேண்டியது தான தர்மங்கள், செய்யக்கூடாதது ஒரு பொய் பேசக்கூடாது. இல்லை அதுதான் ஏன் அந்த பொய்க்கும் சனி பகவானுக்கு என்ன? சனிக்கு எதுவுமே பிடிக்காது. 100% உங்களை க்ளீனாக்க தான் வந்திருக்காரு. உன்னை உண்மையிலே நல்லவனாக்கி காட்டுறேன், உன்னை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கிறேன் சமுதாயத்தில். ஆனால் சேட்டெல்லாம் பண்ண நீயா கேட்டால் மரியாதை, நாக்கில் புண்ணு கொடுத்து பார்ப்பேன், நாக்கில் அக்கி கொடுத்து பார்ப்பேன், ஒரு கட்டத்தில் நாக்கியே வெட்டிடுவேன். அவர் தண்டனை எல்லாம் பொறுமைங்கிற பேச்சுக்கே அவர்கிட்ட இடம் கிடையாது. ஸோ செய்ய வேண்டியவை இதெல்லாம் செய்யக்கூடாதவை. பொய் சொல்லக்கூடாது. ஒன்று, அடுத்தவர் மனைவி மேலே உங்களுக்கு தொடர்பு, அடுத்தவர் மனைவியோட தொடர்பு இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. சனிக்கு பிடிக்காத விஷயம் அது. 3வது, அம்மாவுக்கு சோறு போடலை, மரியாதைக்கு போய் காலில் விழுந்து சோறு போடுங்க. பொண்டாட்டிக்கு ஒரு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், செருப்புள்ள செருப்பு அதுலேயே அடி விழும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்போ செய்யக்கூடாதவை எள்ளு தீபத்தை பிடிச்சி எரிக்கிறது. எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் எள்ளை ஒரு பொட்டலம் கட்டி எரிப்பிக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போது என் படத்தை போட்டு எரிச்சிங்கன்னா அது பேர் கொடும்பாவி எரிப்புன்னு பேர். இப்போ இந்த எள்ளு தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்களே சனி பகவானுக்கு, அப்படி பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. எள்ளு நைவேத்தியம் வருது, கொள்ளு கேதுவோடது, உளுந்து ராகுவோடது, புரியுதுங்களா? பச்சை பயிறு புதனோடது, கோதுமை சூரியனோடது. இது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு. அப்போ எள்ளு தீபம் எப்படி போடுறது? நான் எள்ளு தீபம் போடணும். அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகலில் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி எரிக்கிறீங்க இல்லையா, அதில் இவ்வளோ எள்ளு அதில் போடலாம். எள்ளை யார் தொடணுன்னே இருக்குது சாஸ்திரம். அப்பா அம்மா இருக்கிறவங்க எள்ளை தொடவே கூடாது. எள்ளுங்கிறது அப்பாவோ அம்மாவோ செத்து போனால் இருக்குது, அவங்க தொடறதுக்கு தான் ரைட்ஸ் உண்டு. பிரம்மச்சாரியோ குடும்பஸ்தராக வாழ்கிறவனோ எள்ளை தொடவே கூடாது. தொட்டால் ஆச்சமனம் பண்ணி கையலம்பி இவ்வளோ சாஸ்திரம் இருக்குது. எள்ளுங்கிறது நார்மல் லைஃப்க்கானது இல்லை, பித்ரு காரியம், அதுவும் ஹைலி சென்சிட்டிவ். அதை தான் சனிக்கு ரொம்ப பிடிச்சதாக வச்சுருக்கேன். அப்போ எள்ளில் உருண்டை பண்ணி எள்ளுருண்டை, சாப்பாடு எள்ளு சாப்பாடு, அதை ஏழைகளுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுங்கன்னா எள்ளை பிடிச்சி எரிக்கிறீங்க, எரிக்கலாம் கூடாது. சனி பகவானுக்கு நேருக்கு நேராக பார்க்குறது.
திருநள்ளாறு போவாங்க. சனி பகவானே சங்கடம் தீக்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்திருவாய் சச்சரவின்றி சகானருகில் இச்சகம் போல இன்னிருள் தாத்தா நல்லா தருவார். சனியை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. அவருக்குடைய சக்தி வந்து மனசு கருணை மனமாக இருந்தாலும் அவரோட கண் உங்களை அழிச்சிடும். அவருக்கு இறைவன் அப்படி ஒரு கண்ணை கொடுத்துருக்காரு. எதை பார்த்தாலும் அது நாசமாக போயிடும். சனி இப்படி ஒன்று பார்த்துட்டாருன்னா அது எரிஞ்சிடும். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இவருக்கும் அதே தான். ஆனாலுப்பட்ட ராவணனே சனியை திரும்பி பார்க்காம அவன் முகத்தில் முழிக்காமல் முதுகை பார்த்து தான் பேசினான். அப்போ மாந்தி எப்படி வந்தது? இந்திரஜித்தை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்திரஜித் பிறக்கும் போது எல்லா கிரகத்தையும் 11 நிறுத்துகிறார் ராவணன். 11 நிறுத்தினா தான் உலகத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு குழந்தை பிறக்கும்னு. அப்போ எல்லோரும் சனியை வேண்டுறாங்க. நீர் தான் தண்டனை காட்ட ஆனாச்சே காப்பாற்றுவோம் அப்படின்னு. அப்போது சனி தான் உடம்புலேருந்து ஒரு உயிர் எடுத்து மாந்தி அதை வந்து 12ஆம் வீட்டில் அந்த அதாவது 12ஆம் வீடுங்கிறது மறுஜென்மம். அங்கே அந்த மாந்தியை நிற்க வைக்கிறார் தன்னுடைய பாவத்தின் வடிவமாக. அந்த மாந்தியை நிற்கும் போது ராவணேஸ்வரன் டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து காலை வெட்டிடுறான். சனி காலையே வெட்டினான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அதனால் சனி மந்தன் ஆகிட்டார். நொண்டி முடவன்னு பேர். அப்போது ரோட்டோரமாக போகும்போது யாராவது ஒரு ஏழை ஊனமானவர் நின்னார்னா அவர் தான் சனி. கோவில் தரிசனங்கள், கோயில் தரிசனம்னு பார்த்தா சிவன் கோயில் அத்தனையும் எல்லா சிவன் கோயிலில் இருக்கல காலபைரவரும். காலபைரவர் சனியுடைய குரு. அதனால் காலபைரவரை நீங்கள் எவ்வளோ வேண்டிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஆஞ்சநேயர் எவ்வளோ வேண்டிக்கிறீங்களோ சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஐயப்பனுக்கு ஏன் கருப்பு கலர் மாலை போடுறோன்னு. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுக்கும் ஐயப்பனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சனிக்கு பிடிக்குங்கிறதுனால ஐயப்பனுக்கு அதை போடுறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையானதை பண்ணுங்க. வெண்ணெய் சாத்துங்க ஆஞ்சநேயருக்கு, சிந்தூரை காப்பு பண்ணுங்க. நம்மளே நிறையா பேசியிருக்கோம் கலாட்டாளத்தை பற்றி. வெத்தலை மாலை போடுங்க. இறைவனுக்கு பிடித்ததை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உங்களுக்கு எது கண்டென்ட்டோ அதை பண்ணாதீங்க. இறுதியாக 7.5 சனியில் இருக்கக்கூடிய ராசிகள், இந்தந்த ராசிகள் அப்படின்னு அதை குறிப்பிட்ட அந்த 3 பேருக்கும் என்னென்ன நீங்கள் ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க? அனுபவிங்க, வேறு வழியில். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் யாரை விட்டு முடிச்சிட்டேனே, நான் இப்போ தான் 45 நாள் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்து கும்பம் கமான், மகரம் கமான். உங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு, சரி ஓகே சனியோட பசங்க நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணிட மாட்டாருன்னு. சட்டம் தன் கடமையை செய்யும்பா. என்ன ஹெல்த் ரீதியாக பண்ண மாட்டார், அவ்வளோதான். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எவனையும் நம்பாதீங்க, உழைச்சி சம்பாதிங்க. 1 ரூபானாலும் ஏமாத்தாதீங்க, மாட்டிக்குவீங்க. திருட்டு, லஞ்சம், மேனேஜ் தெரியாமல் அமுகிறது, பெட்ரோல் அலவன்ஸை தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிங்கன்னா சிபிபிபிபி குரூப் வந்து நாளைக்கு காலையில் கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடும். சனிக்கெல்லாம் இறக்கமே கிடையாது, மோசமான ஆள். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எவனையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே சனிகிட்டேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். டிக்ளர் வேணாம் பாருங்கள், என் பையன் ராகுல் இல்லை 10th கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஆமாம், உன் நாரவாயை வைக்க சொன்னாங்க இப்போது. அதே மாதிரி அவன் 10th ஃபெயில் ஆயிடுவான். வாயை வைக்காமல் கம்ப்யூட்டர் இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சாமி, ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. 1 கோடி ரூபாய் நான் சீட் பண்ணியிருக்கான், ஞாபகம் வச்சுக்க.